பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, வருகின்ற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் அது 4வது சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தென் சென்னை மக்களுக்காக பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமையில் நகர் பஸ் ஸ்டாப் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடியில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாலே ஷேர் ஆட்டோ போயிட்டே இருக்கும். அதில் ஏறி நீங்கள் அதில் முத்தமிழ் நகரில் இறங்கி மேலே வந்துடலாம். லிஃப்ட்டில் 4வது மாடிக்கு வந்துடலாம். 10 மணிக்கு ஆரம்பித்து சரியாக 1 மணிக்கு முடியும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். என்ன கட்டுகள் இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை தருவாங்க. மங்களராஜ் அவர்கள் உங்களுக்காக நல்ல விருந்தளிப்பார்கள். மாலை 6 மணிக்கு நார்த் சென்னை வட சென்னை ஜனங்களுக்காக அங்கே வேப்பேரி புரஷவகத்தில் உள்ள பாலர் கல்வி நிலையம் நிறைய பிரேயர்காலில் இருக்கும். நிறைய மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும். குழம்பிடாதீங்க. நேராக உள்ள வந்து லெஃப்ட் எடுங்க. அந்த எண்டில் கீழே ஒரு ஹால் உண்டு, அங்கே போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வெள்ளியன் டெய்லர் ஹாலில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும். நீங்கள் தவறாது வந்து அர்ச்சனை ஜனங்கள் பங்கு பெற வேண்டும் என்று அழைக்கின்றோம். அலெக்ஸ் பெஞ்சமின் அண்ணன் அவர்கள் உங்களுக்கு விருந்து அளிப்பார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை அறிவிக்க நான் விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் விசாரிக்கிறீங்க. நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளுமே இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. 3 வேளையும் விதவிதமான உணவுகள் வழங்கப்படுகின்றன. அங்கே ஜெபம் நடந்து கொண்டே இருக்கின்றது. வரம்பெற்ற ஊழியக்காரர்கள், கனமிக்க குருவானவர்கள்லாம் வராங்க, ஜெபத்தை நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, ஆவிக்குரிய ஆராதனைக்கு அவங்க அழைத்து கொண்டு செல்லப்படுறாங்க. காற்றோட்டமான வசதி, நல்ல வாக்கிங் போகலாம், எல்லாம் எங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே இருந்து தங்கி இருந்து சமைத்து கொடுக்க நல்ல சமையல் தெரிந்தவர்கள் தேவை, பாஸ்டர்ஸ் தேவை, நர்சிங் கேர் கொடுக்குற நர்சஸ் தேவை, முக்கியமாக அபலை பெண்கள் அப்படி இருக்கிறவங்க, தனியாக இருக்கிறவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அது அவர்களுக்கும் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் நீங்கள் இதில் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர விரும்பினால் என்னை நீங்கள் அணுகலாம். மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற முதியோர்களை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வீட்டில் பர்த்டே வருது, வெட்டிங் அனிவர்சரி வருது, இல்லைன்னா யாராவது பெரியவங்க மறைஞ்ச நாள் வருதுன்னா அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் விருந்தளிக்கலாம் என்கிற நல்ல செய்தியை கூட அறிவிக்க விரும்புகிறோம். இதனாலே நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனம். ஆஹா, போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இப்போது வந்து ராகாப் ராஜா வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் உடனே அடுத்த வேளைக்கு கர்மேல் பர்வதம், மவுண்டன் ஆஃப் கார்மல், அங்கே அவர் சிகரத்தின் மேலே ஏறினாராம். மலையில் ஏறுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க. ஒரு 5-6 படி இருந்தாலே மேலே ஏறி போகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். நான் வேலை பார்க்குற காலேஜில் என்னுடைய ஸ்டாஃப் ரூம் 2nd ஃப்ளோரில் இருக்குது. படிப்படியாக ஏறி ஏறி மேலே போகணும். ஏறி போகிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இழைக்கும்.
நான் மாத்திரம் இல்லை, நிறைய பேர் மேலே ஏறி வர்றவங்கெல்லாம் போதும் போதும்பாங்க. 2 மாடி ஏறி போகிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. ஆனால் அங்கே கர்மேல் பர்வத மலையின் உச்சியில் சிகரத்தில் அவர் ஏறினாராம். ஆண்டவரை பார்ப்பதற்காக, ஜெபிப்பதற்காக, தனிமைப்படுவதற்காக, ஆண்டவரோடு தனித்திருப்பதற்காக, இந்த உலகத்தின் சத்தத்திற்கு தன் காதுகளை அடைத்து தூரமாக்குவதற்காக, தெய்வத்துடைய சத்தத்தை கேட்பதற்காக அந்த மலையின் உச்சிக்கு சிகரத்திற்கு அவர் ஏறி போனார் என்று நான் காண்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, உயரமாக ஏறி போன மனுஷன் சஞ்சரவே வேண்டாம், மனுஷனுடைய சஞ்சரிப்பே வேண்டாம். நான் தனிமையாக போகிறேன், உயரப் போகிறேன், ஆண்டவரோடு ஏறி போகிறேன் என்று சொல்லி அவர் உயர ஏறி போனாரா, சிகரத்திற்கு ஏறிக்கொண்டே இருந்தாரா. நிறைய காரியங்களிலிருந்து புரிந்து கொள்கிறோம். ஜெபம் என்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக வருகிற பொழுது முதலாவது நான் செய்ய வேண்டிய காரியம், இந்த மனிதர்களுடைய, இந்த உலகத்துடைய சத்தம் நம்முடைய காதுகளை கேட்க முடியாதபடி நாம் நம்மை தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், பிரித்தெடுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்கின்ற ஜெபமானது அது ஆசீர்வாதமான ஜெபமாக இருக்கும். அங்கே ஒரு சத்தம் கேட்கு, இங்கே ஒரு சத்தம் கேட்கு, ரோட்டில் போகணுன்னு யார் போகிறாங்கன்னு பைக் சத்தம் கேட்ட உடனே, கார் சத்தம் கேட்ட உடனே பார்த்து நம்ம கவனம் 1000 காரியங்கள் இருந்து கொண்டு செல்ஃபோனை பக்கத்தில் வைத்து கொண்டு நாம் ஜெபிப்போம் என்றால் நம்முடைய ஜெபம்தான். ஆனால் அது பிரயோஜனத்தை ஏற்படுத்தாத ஜெபமாக, ஒன்றுக்கும் உதவாத ஜெபமாக இருக்கும். சாத்தா சிரிப்பான். நம்ம வீட்டு கூரை உயரத்துக்கு கூட அந்த ஜெபம் போகாது. எந்த மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தாது, நம்முடைய உள்ளத்தில் எந்த சந்தோஷத்தையும் ஏற்படுத்தாது. எந்த அளவிற்கு மனித சஞ்சாரத்திலிருந்து நம்ம பிரித்து கொள்கிறோமோ, விலகி போகிறோமோ, அதுதான் அப்போதான் நம்ம ஆண்டவரை நெருங்கி பிடிக்க முடியும். என் வாலிப காலங்களிலே நான் ரசிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் படித்த கல்லூரி கதவுகளை வெளியே இருந்து பூட்டி சாவியை நண்பர்கிட்ட கொடுத்துட்டு நான் உள்ளே இருந்து உபவாசம் செய்ய போகிறேன்னு சொல்லி இருப்பது வழக்கம். ஏன்னா வெளியே பூட்டியிருந்தா யாரும் கதவை தட்ட மாட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் அதன் பிறகு இந்த ஊருக்கு வந்த பிறகு தேரி என்று சொல்லுவார்கள், அங்கேயே உள்ளே ஆழமாக போய் தனிமையில் இருந்து மணிக்கணக்காக காலையில் போயிட்டு இருந்தேன், சாயந்தரம் வரைக்கும் ஜெபிப்பது உண்டு. நான் இருந்த ஊழியங்களில் ஆரம்ப காலத்தில் 11th 12th ஆதி ஆவிக்குரிய தகப்பன் இவர் மதிப்புக்குரிய ஜான் கோயில் சாயா கடற்கரைக்கும் தூரமான இடங்களுக்கும் எங்களை அழைத்து கொண்டு சென்று எங்களை ஜெபிப்பதற்கு ஊக்குவித்தார்கள். பிரியத்துக்குரியவர்களை, ஜெபம் என்கிற அந்த அனுபவம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். தெய்வமும் நாமும் இணைகின்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக மனிதர்களுக்கு இடம் கிடையாது, இந்த உலகத்து காரியங்களுக்கு இடம் கிடையாது, செல்ஃபோனுக்கு இடம் கிடையாது, டைவர்ஷனுக்கு இடம் கிடையாது. மனித சத்தத்தை நம்முடைய காது கேட்கக்கூடாது, தெய்வத்துடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஜெபத்தில் வெற்றி பெற முடியும், அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும், அப்பொழுதுதான் அது பவர்ஃபுல்லான ஒரு பிரேயராக இருக்கும், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும், அப்பொழுதுதான் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். ஜெபம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா கூட்டத்துக்குள்ளேயும் நீ உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா ஜெபிக்க முடியாதுங்க. மனுஷனுடைய சத்தத்திற்கு தூரமாக போக படியுங்கள், அதிகாலமே எழும்பி ஜெபிக்க படியுங்கள். இரவு நேரங்களில் தனிமையில் இருக்கும்போது நல்ல அமைதியாக இருக்கும், அப்பொழுது ஜெபிக்க படியுங்கள். மனுஷகிட்டது உங்களை பிரித்து தூரமாக போய் ஜெபிக்க பழகுங்கள். எலியா எவ்வளவோ அற்புதத்தை மக்கள் மத்தியில் செய்தார், அக்கினியை கொண்டு வந்தார், கர்மேல் பர்வதத்தில் நின்று ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தார். இப்போ ஒரு தூரமாக தனிமைப்பட்டு போனார், ஒரு மலைக்கு மேலே சிகரத்தில் இவர் ஏறினார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். நீங்கள் தனித்திருக்க வேண்டும், ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டும். இதை யார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோன்னா ஏசப்பட்ட கற்றுக்கொள்கிறோம். அவர் ஊழியத்தை முடித்து விட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஊழியம், மாலை நேரம் வந்த உடனே சூரியன் மயங்கி மறைந்த உடனே ஆண்டவர் பிதாவோடு இரவு முழுக்க தனித்திருந்தார் என்று நான் வாசிக்கிறேன். 7 மணி 8 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்தார்னா அதிகாலை 5 மணி 6 மணி வரைக்கும் அவர் பிதாவோடு தனித்திருந்தார், பேசிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய சீடர்கள் கூட தான் பக்கத்தில் வர்றதுக்கு இயேசப்பா அலோவ் பண்ணவே இல்லை. He didn't even allow his beloved disciples to be with him at the time of prayer. He secluded himself. He isolated himself. He began to look at the Almighty Father. பிதாவிடத்தில் அவர் பேசியிருந்த போது யாரும் அதில் குறுக்கால வர்றதுக்கு அனுமதிக்கலை. கெத்செமனே தோட்டத்தில் கூட பேதுரு யாக்கோபு யோவானை அழைச்சிட்டு போனாலும் ஒரு கல்லறி தூரத்தில் அவர்கள் நிறுத்திட்டு நான் போய் ஜெபிக்கிறேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பக்கத்தில் வராதீங்க, கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் போய் ஜெபித்தார் என்று நாம் காண்கின்றோம். இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்களும் வர பழகுங்கள். நாம் சாதாரணமான மனிதர்கள் தான்,
நாம் பாடுகள் உள்ள மனிதர்கள் தான், நாம் பாவிகள் தான். ஆனாலும் கூட நாம் பிதாவிடத்தில் தனித்திருக்க வேண்டும், ஏசப்பாட்டு தனித்திருக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அந்த ஜெபம் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு நம்முடைய காதுகளை நாம் இந்த உலகத்தின் சத்தங்களுக்கு வெறுக்க வேண்டுமோ, தூரமாக்க வேண்டுமோ அவ்வளோ தூரமாக்கி கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு வாலிப தம்பி அதிகமாய் பழக்கம். இப்பொழுது அவருக்கு 40 வயது விட்டு ஆகுது. கொத்தனாராக இருக்கிறார். கேரளாவுக்கு அடிக்கடி அவர் கொத்தனார் வேலைக்காக போயிடுவார். காலைல 6 மணிக்கு வேலையை ஆரம்பித்து நைட்டு 6 மணி 7-8 மணி வரைக்கும் வேலை செய்வார். நல்ல வேலைக்காரர். திருமணமாகவில்லை, நிறைய கடன் பாரங்கள். இப்போ பரவாயில்ல. அவர் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் தங்க வருகிற பொழுது 4 பேர் 5 பேர் சேர்ந்து தங்கியிருக்கிற இடத்துல இவருக்கு தங்குறதுக்கு இடம். அப்போ அங்கே எல்லோரும் சினிமா பாட்டு பாடுவாங்க, செல்ஃபோனு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு ஜோமனவே முடியாது. அதனால் நிறைய செலவானாலும் பரவாயில்ல, தனி ரூம் எடுத்து அங்கேயே தங்கியிருப்பார். எல்லோரும் சேர்ந்து தங்கியிருப்பாங்க, கொஞ்சம் தான் செலவாகும். இவர் நிறைய செலவழித்து தனியில் தங்கியிருப்பார். நிறைய காசானாலும் பரவாயில்ல பிரதர், நான் தனிமையில் இருந்து ஜெபிப்பேன், தனிமையை பயன்படுத்தி கிறிஸ்துவோடு நெருங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்லுவார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இந்த உலகத்தில் எப்பொழுதுமே சேர்ந்து நண்பர்களோடு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சத்தம் போட்டு ஊழவுடன் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் இந்த வாலிபனை போல எலியாவை போல தனிமையாக இருக்க வேண்டும், ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதில் நம்ம இதை பார்க்குறோம். தனிமையில் கர்மேல் பருவத்தில் ஏறி சிகரத்துக்கு ஏறி அடுத்தாப்புல பாருங்க, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தரையிலே பணிந்து. இப்போ யாரும் இல்லை, அவர் ஜோம்னு ஆரம்பிக்கிறாரு. தரையிலே பணிந்து தன் தலை முழங்கால் மத்தியில் படுற அளவுக்கு அவர் குனிந்து ஜெபித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே ஜெபம் என்றால் என்னவென்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரனாக எலியா சொல்லி கொடுக்கிற ஜெபம் என்பது ஆண்டவருக்கு முன்பு நம்மை தாழ்த்துவது, நம் பணிந்து குனிந்து கொள்வது. இதுதான் ஜெபம். தேவனுடைய சமூகத்தில் மேன்மை பாராட்ட எவனுக்கும் தகுதி இல்லை, எவனுக்கும் அருகதை இல்லை. ஆண்டவருக்கு முன்பு நின்று பேசுவதற்கு எந்த ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லை. எல்லாருமே ஆண்டவருக்கு முன்பு ஒன்றுமில்லை, குப்பையும் புழுதியும் தூசுமாக இருக்கிறோம். ஆண்டவரேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு யாருக்குமே அங்கே எந்த தகுதியும் இல்லை. அவருக்கு முன்னால் எல்லாரும் பணிஞ்சு குனிஞ்சு தான் இருக்கணும். ஜெபம் என்றாலே ஆண்டவருக்கு முன்பு நம்மை தாழ்த்துவது, அதுதான் நமக்கு ஜெபம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். Because many people today they don't know prayer. ஆண்டவரே அப்படி செய்யும் இப்படி செய்யும், ஆண்டவரே நான் ஒரு தசமாகம் கொடுக்கிறவன், நான் வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறவன், நான் என்று சொல்லி அந்த பரிசையன் ஜெபித்தான். ஆலயத்தில் ஆல்டரில் போய் ஜெபிச்சான். தூரத்தில் ஒரு ஆயக்காரன் நெஞ்சில் அடித்து கொண்டு வானத்தை கூட பார்க்க துணியாதபடிக்கு ஐம் எ சின்னர், நான் பாவிப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லி ஜெபம். இவருடைய ஜெபந்தான், ஆயக்காரனுடைய ஜெபந்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். பரிசேயன் தள்ளப்பட்டான், ஏற்றுக்கொள்ளப்படாமல் போனான். இது மிகப்பெரிய பாடத்தை நாம் காண்கின்றோம். தேவ சமூகத்துக்கு போகிற பொழுதெல்லாம் நாம் பணிந்து கொள்ள வேண்டும், குனிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய ஜெபம் கண்ணீரான ஜெபமாக இருக்க வேண்டும், உடைக்கப்பட்ட ஜெபமாக இருக்கணும், தெய்வத்தை உயர்த்தி நம்மை தாழ்த்துகின்ற ஜெபமாக இருக்கணும். அப்பந்தான் ஜெபம் பண்ணுங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. வஞ்சிக்கப்படாதிருங்கள், கவனமாக இருங்கள், தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்த படியுங்கள். அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் எலியா தலையை குனிந்து அவர் தன் முழங்கால் மத்தியில் கொண்டு போய் தலையை வச்சு அந்த அளவுக்கு குனிந்து கிடந்தார். நமக்கு ஒரு முன் பாடமாக, முன் மாதிரியாக, இந்நாட்களில் வர இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக அவர் இருக்கின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கின்றார். எப்பவுமே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்போ நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபத்துக்கு பதில் பெறுவது எப்படி? அப்படி ஒரு பேசி கொஸ்டின் இருக்குது. அது தாருங்க, இதை தாருங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. சரி, பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? பெற்றுக்கொள்வதில் தாமதமாகுது, சுகம் பெறுவதில் தாமதமாகுது, வேலை கிடைப்பதில் தாமதமாகுது, கற்பத்தின் கனி கிடைப்பதில் தாமதமாகிறது, சொந்த வீடு கிடைப்பதில், நிலம் வாங்குவதில் தாமதமாகிறது. எல்லாம் கைகூடி வர்ற மாதிரி இருக்கும், எல்லாம் பேரும். அப்படி என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உடனடியாக உங்களை தாழ்த்தி, ஒன்றுமே இல்லையப்பா, நான் ஒரு குப்பையப்பா, புழுதியப்பா, என் தகுதி ஒன்றுமே இல்லை, அது என் தகுதி, என் பரிசுத்தம் அது கந்தையுமாக அது ஒன்றுமில்லாதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு
நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பவராக அவர் இருக்கின்றார். நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கார். நான் 11th 12th படிக்கும்போது ஒரு அண்ணன் ஃபுட்பால் விளாடுவாங்க. அவங்க நல்லா கொட்டுலாம் அடிப்பாங்க. நான் போன ஃபெல்லோஷிப்புக்கு வருவாங்க. அதனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேனாக இருந்தேன். ஃபுட்பால்லாம் நல்லா விளையாடுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் டிகிரி முடித்தார். அதுக்கு மேலே படிக்க முடியலை. ஏன்னா வீட்டில் படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. படிப்பின் மூலமாக வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் இல்லை. ஸ்போர்ட்ஸ் மூலமாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 வருஷம் 2 வருஷம் தாடி வளர்த்து வேலை கிடைக்காம ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க. அவங்க அந்த கொட்டடிக்கும் பொழுது பாடும்பொழுதுலாம் கண்ணீராக வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. திடீர்னு அவங்களுக்கு ஈபியில் வேலை கிடச்சிது. கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது. நல்லா செட்டில் ஆனாங்க. அப்போ நான் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணன் உங்களுக்கு எப்படி வேலை கிடச்சிது, என்ன விஷயம்? இப்போ அவங்க சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. கிறிஸ்டோபர், எனக்கு ஒரு வழியே இல்லாமல் போயிடுச்சு. ஆண்டவர் தான் எனக்கு இறங்கி ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் நான் போய் ஜெபிக்க நான் ஆரம்பித்தேன். கிறிஸ்டோபர், நான் என் பன்றியை விட நான் மோசம், பன்றியுடைய கழிவை விட நான் மோசம்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன், இந்த தாழ்த்தினேன். அதனால தான் ஆண்டவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார் என்று சொன்னார். பன்றியுடைய கழிவை விட நான் மோசமானப்பா, தகுதியற்றவனப்பா என்று சொல்லி என்னை தாழ்த்தினேன். கிறிஸ்துவர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னார். ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும் என்பதை அந்த சின்ன வயதிலேயே சகோதரன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். உங்களுக்கு ஒரு நன்மை டிலே ஆகிட்டே இருக்குதாங்க, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காமலே இருக்குதா, தள்ளி தள்ளி போகுதா, உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்தி கிடங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருங்க, உங்களை தாழ்த்திக்கிட்டே இருங்க. அப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். அப்பொழுது பெதஸ்தா கலங்கும். அப்பொழுது ராஜாவுடைய செங்கோல் உங்களுக்காக நீட்டப்படும். ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்பதை நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இன்றைக்கு கொஞ்சம் படித்து விட்டாலே, கொஞ்சம் ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா, கொஞ்சம் பிரபலமாயிட்டா, கொஞ்சம் பாட தெரிஞ்சிட்டா, இல்லை கொஞ்சம் ஒரு வேலைக்கு போயிட்டாங்க, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு வீடு வாங்கிட்டாங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ பெருமைகள். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பெருமையாக வாழ்கிறாங்க, எவ்வளோ பேர் அவமதிக்கிறாங்க. தான் உலகத்தில் நீதிமான் மாதிரி பேசுகிறாங்க. எதுக்கு? அவங்க கொஞ்சம் உயர்ந்துட்டாங்களாம், கொஞ்சம் காசு வந்துருச்சு, அதனால் அவங்க அப்படி பேசுகிறாங்க. கொஞ்சம் வாழ்க்கையில் உயர்வு வந்துட்டா கூட இன்றைக்கி பெருமை அநேகரை பிடித்து ஆட்டுகின்றது. அந்த உங்கள் வார்த்தையிலேருந்தே நம்ம கற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இல்லை, நான் பெருமை பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நான் தாழ்ந்து கிடக்க வேண்டும். நாம் ஒன்றுமில்லை என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நான் கதறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே அற்புதம் நடக்கும், அப்பொழுதுதான் அதிசயம் நடக்கும். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபைக்கு மேல் கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், அவர்களை அடிக்கிறார். பெருமை உள்ளவர்களை கர்த்தர் வெறுக்கின்றார். பெருமையோடு பேசுகிறவர்களை கர்த்தர் அடிக்கின்றார், அவர்களை தாழ்த்துகின்றார். மாணவர்களுக்கு அடிக்கடி நான் சொல்றது தான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்மளை எல்லா நேரங்களும் எல்லாரோட நம்ம சிறப்பானவங்க நினைக்கிறோம், அப்படிதானே? நம்மளை ரொம்ப பெரிய பரிசுத்தவான் நம்ம நினைச்சுக்கிறோம். பிறரை பார்த்தா ஏளனமாக கேலியாக நமக்கு இருக்கிறது மனதுக்குள்ளா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தன்னை தான் பெரிய ஆளு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, எல்லாரோட பெரியவர் ஆண்டவர் தான், நம்ம ஒன்றுமே கிடையாது. கணம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். எதுக்காக அவர் அப்படி எழுதுகிறார்? கணம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளுங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, நமக்குள்ளே பெருமை இருக்குன்னா அவங்க விஷ் பண்ணட்டுமே, ஏன் விஷ் பண்ண மாட்டாங்களோ? அப்படி நம்ம எதிர்பார்க்குறவங்களா இருப்போம். பெருமை இல்லை, தாழ்மை நமக்குள்ளே இருக்குன்னா அவங்க விஷ் பண்ணுறதுக்குள்ள நம்ம ஓடி போய் நம்ம விஷ் பண்ணி வாங்க நம்ம சொல்லுவோம். தாழ்மை இருந்தால்தான் கணம் பண்ணுறதுல முந்திக் கொள்ள முடியும். இல்லைன்னா அவங்க பண்ணட்டுமே இவங்க பண்ணட்டுமே என்று சொல்லி நாம் காத்திருந்து எதிர்பார்க்கிறவர்களாகி மாறிவிடுவோம். பிரித்துக்குள் நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நம்மை கனம் பண்ண வேண்டுகிற அவசியம் இல்லை, யாரும் நம்மை மதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் நம்மை தாழ்த்துவதற்கு நாம் படித்துக் கொள்வோம். பிறர்கிட்ட புகழ்ச்சி எதிர்பார்க்க வேண்டாம், வணக்கத்தை வந்தனங்களை எதிர்பார்க்க வேண்டாம், பரிசேல் சதுசேர் மாதிரி நம்ம இருக்க வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துறவங்களாகவே இருப்போம், இறங்கி போகிறவங்களாகவே இருப்போம், விட்டு கொடுக்குறவங்களாகவே இருப்போம், சண்டை பண்ணாதவர்களாகவே நம்ம இருப்போம், பொறுத்து கொள்றவர்களாகவே இருப்போம்.
நம்ம அப்படி தாழ்மையுடையவர்களாக இருக்கிறதுனால நம்மளை இந்த உலகத்தாரை ஏளனம் செய்யலாம், விளக்க தெரியாதவன் சொல்லலாம், பைத்தியக்காரன் சொல்லலாம். சொல்லிட்டு போட்டுமே என்ன ஆயிரப்போகுது? ஒரு அண்ணன் எனக்கு தெரியும், யாரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடுவாங்க. பெரியவங்க சிறியவங்க யாரை பார்த்தோன்னே விஷ் பண்ணுவாங்க. அவங்க ஆர்டர் அறியாத ஒரு பிள்ளை. அப்போது அவங்க சொன்னாங்க, கிறிஸ்டபர் நான் படித்து முடித்து வேலை கிடச்சி எனக்கு கல்யாணம் ஆச்சு, பொண்ணு நல்ல பணக்கார பொண்ணு, மாமன் மாமிக்கு 2 பொட்ட பிள்ளைங்க, இவர் 2வது பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். மூத்த பிள்ளை 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். 2 பேரும் அழகாக இருப்பாங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க. 2 பேருக்கும் நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாங்க. மூத்தவர் யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டார், முகத்தை திருப்பிக்குவார். ரொம்ப அன்சோசியபிள் ஃபெல்லோ, படிச்சிருக்கோம், வேலை பார்க்குறவங்க பெருமையாக இருப்பார், யார்ட்டையும் ஈஸியில் அவர் பேச மாட்டார். ஆனால் இவருங்க இப்போ கல்யாணம் ஆகி போன பிறகு எல்லாரையும் பார்த்து சோத்திரம் பண்ணி, சோத்திரம் இல்லை வணக்கம் சொல்லி வந்தனம் செய்து எல்லார்ட்டையும் ஃப்ரீயாக பேசுவாங்க. அப்போது எல்லோரும் சொல்லுவாங்களே ஆச்சரியமாக இருக்கும், மூத்த மரமும் பேசவே மாட்டார், இளைய மரமும் யாரை பார்த்தாலும் கை தூக்கிடுவார். முதல்ல எல்லோரும் இவர்கிட்ட தான் வருவாங்க. அதை அவங்க சொன்னாங்க. எவ்வளோ உண்மை பார்த்தீர்களா? ஒரு வந்தனம் பண்ணுகிறதுனால, சிரிக்கிறதுனால அநேகருடைய உள்ளத்தில் அவர் இடம் பிடித்தார். நான் ஏன் வந்தனம் செய்ய வேண்டும், எனக்கு அவர்கள் வந்தனம் செய்யட்டும் என்று பெருமையாய் வாழ்ந்த பொழுது எல்லாராலும் வெறுக்கப்பட்டார். பெருமையுள்ளவர்களை தேவன் மாத்திரமல்ல மனிதர்களும் வெறுக்கின்றவர்களாக இருக்கிறாங்க. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்பதுதான் நமக்கு எதிரியாக இருக்கிறது. அநேக நேரங்களில் கர்த்தர் மீது கோபம் கொள்ள அந்த பெருமை வைக்கிறது. கர்த்தரை அடிப்பதற்கு நம்முடைய பெருமை காரணமாக ஆகிவிடுகிறது. தாழ்த்துகிற பொழுது ஆண்டவர் உடனடியாக வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கல்யாண வீட்டுக்கு போனால் கூட தாழ்மையுள்ள இடத்துல போய் உட்காருப்பா, ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். பெரிய இடத்துல போய் உட்காருன்னு நினைக்காத, ஓரமாக போய் உட்கார்ந்துக்க. ஒரு தகப்பன் ஆலோசனை சொல்வது மாதிரி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்மையுடையவர்களாக இருப்போம். எலியா தன்னை தாழ்த்தினார், தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். ஒரு பெரிய அற்புதத்தை அவர் எதிர்பார்த்து நிற்கிறார். அப்படி நடக்க வேண்டும் என்றால் தன்னை தாழ்த்த வேண்டும் என்று அவர் புரிந்து கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை எதிர்பார்த்து நிற்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் உங்களை எவ்வளவு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தாழ்த்துங்க. அப்பொழுது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. தாழ்மை யாருக்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்கு கிருபை அளிப்பாரா. வியாதி வந்தால் ஜெயித்திரலாம், கடன் பாரங்கள் வந்தால் ஜெயித்திரலாம், நெருக்கங்கள் வந்தால் தப்பிடலாம், பொல்லாத மனுஷர்கள் வந்து தப்பிடலாம். ஏன்னா கிருபை அளிக்கப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் எலியாவுடைய ஜெபம், எலியாவுடைய அந்த மெத்தடு நமக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அது நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டும். We should follow that. Is a sampler, is an exemplar, is a forerunner. எலியா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். நாமும் கூட ஜெபிப்போம். மனிதர்களுடைய சத்தத்திற்கு காதுகளை அடைத்து இந்த உலகத்தை மறந்து கர்த்தரோடு இணைந்திருப்போம். We should keep connected to the Almighty God every time. எப்போவுமே ஆண்டுகிட்ட இணைந்திருப்போம். இரண்டாவதாக நம்மை தாழ்த்துவோம். தாழ்த்துறதுனால ஒன்றுமே நம்ம குறைஞ்சி போகிறது இல்லைங்க. எங்கேயுமே நம்ம குறைஞ்சி போகிறதில்லை. நீங்கள் தாழ்த்தி பாருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருக்கும். ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மனிதர்கள் உங்களை நேசிப்பாங்க. போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் நாம் கண்களை மூடுவோம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். தனித்து செல்ல முடியவில்லை, தவித்து நிற்கும் பாவி நான். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, இயேசுவே.
அப்பா நடக்க சொல்லி தாரோம், ஜெபிக்க சொல்லி தாரோம். எப்படி உடைய கரங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னு எங்களுக்கு தெரியல, ஜெபிக்க தெரியல. தாழ்மை இல்லாதனால தான் ஆண்டவர் கிருபை அளிக்கல, பெருமையோடு இருக்கிறதுனால தான் ஆண்டவர் எதிரியாக மாறி நிற்கிறாரு எங்களுக்கு தெரியல. ஆண்டவரை எங்கெல்லாம் எங்களை தாழ்த்த வேண்டுமோ அங்கெல்லாம் நாங்கள் எங்களை தாழ்த்த எங்களுக்கு இன்றைக்கு கற்றுத்தாருங்க. நாங்கள் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை, எங்களை எல்லாரை விட மேலானவங்க நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்பா. நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது உம்மோடு கூட மாத்திரமே அன்றி மனுஷர்களோடு அல்ல ராஜா. எந்த பெருமை எங்களுக்குள்ள இருந்தாலும் துடைத்து எடுப்பீராக, எந்த கசப்புகள் இருந்தாலும் துடைத்து எடுப்பீராக. பிறரை மனப்பூர்வமாய் வெறுக்கிற அந்த உள்ளத்தை எங்களுக்கு எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, நாங்கள் அப்படி வெறுப்போம்னா நீங்க எங்களை வெறுத்துட்டீங்கன்னா நாங்கள் என்னத்துக்கு ஆவோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே தகப்பன் எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை குறித்து எங்களுக்கு பெருமை வேண்டாம், எங்களுடைய தியாகங்களை குறித்து எங்களுக்கு பெருமை வேண்டாம், எங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து நீதியை குறித்து பெருமை வேண்டாம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரை விட தாழ்ந்தவர்கள்ங்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கட்டும் ஐயா. கணம் பண்றதுல ஒரு முந்திக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பெருமை நிமித்தமே அழிந்தவர்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் பேர்கள் ஐயா. கத்தாவே உதவி செய்யுங்க, என் ஆண்டவரே உதவி செய்யுங்க. நீரே இந்த நாளில் கத்தாவே சோத்திரம் ஐயா பலப்படுத்துங்க. நீரே இந்த நாளில் கத்தாவே சோத்திரம் ஐயா உதவி செய்யுங்கப்பா. பெருமை நிமித்தம் அடிக்கப்பட்டு இன்றைக்கு நேபுகாத் நேசாரை போல தரையோடு தரையாக புல்லோடு புல்லாக படுத்து கிடக்கிறவங்க, மிருகங்களை போல வாழ்றவங்க கத்தாவே எத்தனை பேர் உண்டையா. பெருமையினாலே ஆண்டவரை எத்தனையோ பேர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து போனாங்க. ராஜாக்கள் வீடுகளை இழந்து போனாங்க, சொத்துக்களை இழந்து போனாங்க, சுகத்தை இழந்து போனாங்க, பிள்ளைகளை இழந்து போனாங்க. நாங்கள் அப்படி ஒரு லிஸ்ட்டில் வந்துடாதபடிக்கு எங்களை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் பாய்ந்து செல்லட்டும், ஒவ்வொருவருடைய வல்லமை சந்திக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைவா, என் தகப்பனே எப்படியாவது ஆண்டவரே இந்த நாளில் வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்து அது வியாதியிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் மறையட்டும். புது கிட்னிகளை பொறுத்தும், புது ஹார்ட்டை பொறுத்தும், புது லங்ஸை பொறுத்தும், எந்த இடங்கள்லாம் கெட்டு போயிருக்கிறதோ அந்த இடத்தையெல்லாம் கத்தாவே நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கத்தை தாருங்க, பசி இல்லாதவங்களுக்கு பசியை தாருங்க, சாப்பிட முடியாதவங்களுக்கு சாப்பாட்டை தாருங்க. இருமலாக இருக்குது, ஒரு விக்கலாக இருக்குது, தும்மலாக இருக்குன்னு சொல்லுங்க, அந்த விடுதலை தாருங்க. வாதம், பக்கவாதம், முடக்குவாதத்துலேருந்து விடுதலை தாருங்க. எந்த அவயங்கள் செயல்பட மறுக்கிறதோ அந்த அவயங்களை புது அவயங்களை மாற்றி நல்ல செயல்பட வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. இது அருமையான நாளிலும் கூட வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவித்து வீட்டை விட்டு ஓடி போயெல்லாம் நினைக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு கண்களை திறந்து புத்தியை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். போதை, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு அடிமையிலாக இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை செல்ஃபோனுக்கு அடிமையிலாக இருக்கிறவர்கள், பைக்கில் வேகமாக போய் முட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு சாபங்களை சம்பாதிக்கிற வாலிபர்களுக்கு புத்திய தாருடைய பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவர்களை எப்படியாவது ரட்சியும். என் தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே சோத்திரையா, எப்படியாவது ஆண்டவரை இந்த நாளிலும் கூட ராஜாவே சோத்திரையா, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்ய வேணும். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க, எலும்பு முறிஞ்சிடக்கூடாது, பெட்ரிடனா ஒரு நாள் ஆகிடக்கூடாது ஐயா. அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தனிமையில் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வேலை இடத்துல ஒரே நெருக்கமாக இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்க. விசா கிடைக்கணும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், சம்பளம் கிடைக்கணும், ஆண்டவர் அரியர் கிடைக்கணும், ஜெபிக்கிறவர்களுக்கு, தன் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும், ஜெயிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. நீண்ட நாட்களாய் திருமணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சமாதானம் உண்டாகட்டும். இந்திய தாய் திருநாட்டுக்காய் ஜெபிக்கிற அனைத்து மக்களையும், அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், எல்லா டினாமினேஷன்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கத்தாவே, இந்த நாளிலும் கூட கத்தாவே, நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஆண்டவரை, இப்படி ஊழியத்துக்கு ஜெபிக்கிற தாங்க நல்ல உள்ளங்கள் உண்டு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இடைக்கலான் குறி முதியுள்ளத்தில் தங்க அநேக முதல் அழைத்து கொண்டு வாருங்க. நல்ல சமைக்க தெரிந்தவர்களை அழைச்சிட்டு வாருங்க. பாஸ்டர்ஸ் அழைச்சிட்டு வாருங்க. நர்சஸ் அழைச்சிட்டு வாருங்க. மையப்படுங்க. ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரச்சனை அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.